கேட்க முடியலையா ஒய்ஃப் கேளுங்க, ஒய்ஃப் கேட்க முடியலையா ஹஸ்பண்ட் கேளுங்க. படிக்கணுமா படிங்க, இல்லை பாடல் கேட்கணுமா கேளுங்க. அது அப்படி ஒரு மாதிரி மனசு ஒரு பாரமாக இருக்கும். கை பிறந்தா வழி பிறக்கும், பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து பாட, சிந்து கவிதை கோயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் அனந்தம், பூ பூக்கும் மாசம் தை மாசம். நான் தூங்கியே நாளானது, அது ஏன் எனக்குள் மோகம் வந்தது, பால் மேனியும் நூலானது, அது ஏன் அதற்கொரு தாகம் வந்தது, மனதினில் கோடி நினைவுகள் ஓடி, மன்னன் யாரென தேடுதோ, உன்னை பார்த்ததும் கூடுதோ. ஓ, தை மாதத்தில் பூக்கள்லாம் நிறைய பூக்கும் இல்லைங்களா? நல்லா மல்லிகைப்பூனா பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப விலையாக இருக்கும், அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ நல்லா வரும் தை மாதத்துக்கு அப்புறமா. அந்த மாதிரி தை பிறந்தா வழி பிறக்கும். என்ன சொல்கிறீங்க? எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த தைக்காக. தை பிறந்தா வழி பிறக்கும். புது நெல்லை அறுத்து அந்த புது அரிசியில் பச்சரிசியில் பொங்கல் பொங்குவாங்க பொங்கல் அன்னைக்கு. அப்படித்தானே? பொங்கல் அன்னைக்கு புது பச்சரிசியில் பொங்கல் இடுவாங்க, சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதுதான் தமிழர் பண்பாடு இல்லைங்களா? காணும் பொங்கல் அன்னைக்கு மற்றவங்கள காண போகலாம், கோவிலுக்கு போகலாம், இல்லையா ஏதாவது டூருக்கு போகலாம். எதையாவது வெளியில் போய் காண முடிகிறவங்க காணுங்க, இல்லையாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்கள காணுங்க. என்ன சொல்கிறீங்க? காணும் பொங்கல் அன்னைக்கு மக்களை காண்றவங்க காணுவாங்க. ஊர் சைடெல்லாம் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நல்ல மாடையெல்லாம் நல்லா அலங்கரித்து மாடுகளை கும்பிடுவாங்க. மறுநாள் இந்த ஜல்லிக்கட்டு, அப்பாடி ஜல்லிக்கட்டுக்காகவே சில மாடுகளை அந்த மாதிரி வளர்ப்பாங்கப்பா. அங்கே ஊர் சைட்லலாம் மாடுகளும் ஒரு குழந்தை மாதிரி இல்லைங்களா? அதை வச்சு அழகழகாக அலங்கரித்து அந்த மாடுகளை அழகாக அலங்கரித்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு கும்பிடுவாங்க. மறுநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும். அது ஒரு விழாவாகவே, பெரிய விழாவாகவே கொண்டாடுவாங்க. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை நம் ஜீவனே எங்கும் லாவுமே வாழ்விலே. இந்த பாட்டில் தேகம் போனாலும் இசையாக இருப்பேன்னு பாடுவாங்க. அப்படித்தானே அந்த வரிகள்? அதனால் நம்ம வந்துட்டோம், பிறந்துட்டோம், இந்த காலத்தில் இருக்கோம், இந்த கலியுகத்தில். அப்படி போயிடலாம், பார்த்துக்கலாம், என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி போயிட்டோம்னா போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ரேவதி அந்த படத்தில் மோகனை தப்பாக நினச்சிக்கிட்டு கொல்லணும்னு, ஒரு நாள் உன்னோட வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு கொலை பண்ணலான்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மை. ஆனால் அந்த பாட்டில் என்ன வரிகள், நல்ல வரிகள் இல்லையா? என்ன தான் வாழ்கிற காலம் கொஞ்சம்தான், வாழ்ந்துட்டு போகலாம். அதுக்கப்புறமா இருந்தாலும் நம்ம இறந்து போன பிறகும் இசையாக இருப்பேன்னு
அவர் சொல்கிறாங்க, அந்த வரியில் சொல்கிறாங்க. எவ்வளவு நல்ல வரிகள் இல்லையா? அந்த கால பாடல்களே பாடல்கள் தான்ப்பா. ஒவ்வொன்றும் அப்படியே அப்படியே ரசிக்கலாம், ரசித்து உள்ளேயே போயிடலாம். பணம் பணம் தீர்மானிக்கக்கூடாது, இந்த மனுஷனை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதான்னு ஒரு பணத்தால் முடிவு பண்ணக்கூடாது இல்லைங்களா? அந்த மனுஷனுக்குன்னு உண்டான மரியாதையை கண்டிப்பாக கொடுத்தாகணும் இல்லைங்களா? அதுதானே மனித இயல்பு. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் அந்த மதிப்பு வேணும். வாழ்ந்து கெட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சே ஒருத்தர் நல்லா கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். அவங்க ஊரில் அவர் எது செய்யணும்னு நினச்சார், அவங்க ஊரில் தான் செய்யணும்னு நினச்சார், அந்த கிராமத்தில் தான் செய்யணும்னு நினச்சார். ஆனால் அவர் இளமையில் நல்லா இருந்துட்டு இப்போ முதுமையில் கஷ்டப்படுறாங்க. அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதை நினச்சா தாங்க முடியல. மதிப்புன்றது ஒரு மனுஷனுக்கு அந்த பணத்தை வச்சு எடை போடக்கூடாது. அவங்க எவ்வளவு செஞ்சுருப்பாங்க எல்லாருக்கும். அவர் அப்படியே கர்ணன் மாதிரி எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. ஒரு போகிறாங்களா, ஒரு டீ ஷாப் போகிறாங்களா, ஒரு காஃபி ஷாப் போகிறாங்களா, அவங்க ஒய்ஃப் எனக்கு சொன்னது, நாங்கள் போயின்ட்டுருக்கோம் ராஜி, நாங்கள் போயின்ட்டுருக்கோம். அப்போது ஒரு இடத்துல இவர் காஃபி குடித்தார். காஃபி குடித்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் காஃபி இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க சில இதெல்லாம் உபகரணங்கள்லாம் இல்லாமல் இருக்காங்களாம். அப்போது இவராக கேட்டிருக்காரு, என்ன வேணும் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்லா வாழ்ந்தப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு இவ்வளோ கொஞ்சம் பணம் கிடச்சா நான் இதெல்லாம் வாங்கி போட்டுப்பேன், இன்னும் நல்லா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அப்படியே மாற்றிட்டாராம், உடனே காசு எடுத்து கொடுத்துட்டாராம். அந்த மாதிரி அவங்க இவருக்கு செய்வாங்கன்னா நினச்சார் அவர். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சே எனக்குமே ஒரு சில நேரங்களில் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த மனசு இருக்கிறப்போ ஒரு மாதிரி, இல்லாதப்போ ஒரு மாதிரின்னு பார்க்காது. இன்னும் அவங்க செய்ய முடியலையேன்னு தான் கஷ்டப்படுறாங்க. பலருக்கு செய்ய முடியலையேன்னு தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போனாங்களே, எத்தனை பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, எவ்வளவு பேருக்கு அவர் செஞ்சுருப்பார். சொந்தங்களுக்கும் செஞ்சார், அவங்க மனைவி வழி சொந்தங்களுக்கும் செஞ்சுருக்காரு, அவங்க வழி சொந்தங்களுக்கும் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒருத்தருமே அவரோட கஷ்டத்தில் நிற்காத மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அது மாதிரி அந்த மதிப்பை நம்ம எடை போட்டுறக்கூடாது. வாழ்ந்து கெட்டவங்களும் இருக்காங்க. அதனால் பணத்தால் ஒரு மனுஷனை எடை போடக்கூடாது. இன்றைக்கி வரும் பணம், நாளைக்கு போகும். அந்த மதிப்பை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஒரு கிளி உருகுது, ஒரு மயில் பழகுது, ஓ மைனா மைனா, குறும்புகள் தொடருது, அரும்புகள் மலருது, ஓ மைனா மைனா, இது ஒரு தொடர்கரை தானா. இந்த பாட்டில் அது என்ன அர்த்தம்னா, அந்த பெண் அவன்தான் அவளுக்குன்ட்டு உரிமையாக பழகிறது, அப்படியான ஒரு பாடல். அந்த பாடல் நல்லா இருக்கும். நம்ம சில நேரங்களில் மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருவோம் இல்லைங்களா? ஏன் அப்படி? உங்களுக்கு புக்ஸ் படிக்கணுமா படிங்க, இல்லை பாடல் கேட்கணுமா கேளுங்க. மாலை நேரங்களில் இந்த மாதிரி இளையராஜா சாங்ஸ், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாங்ஸ் எது வேணாலும் கேளுங்க. கேட்டு அந்த மூடை மாற்றிக்கோங்க இல்லைங்களா? அப்படி மாற்றிக்கிட்டு நம்ம போகலாம். எவ்வளவு பாடல்கள் இருக்குது. அப்பா மாலை நேரமானால் உங்களுக்கு கேட்க வேண்டிய பாடலை கேளுங்க, நல்ல இசையை ரசிங்க. எத்தனை பேர் எவ்வளவு அழகழகாக பாடியிருக்காங்க இல்லைங்களா? கவிதை பிடிக்குமா, கவிதையை படிங்க. பாடல் பிடிக்குமா, பாடலை கேளுங்க. புக்ஸ் பிடிக்குமா, புக்ஸை படிங்க. இல்லை வெளியில் போக பிடிக்குமா, போங்க. ஆனாலுமே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போல்லாம் ஒருத்தரை பார்த்துட்டு சண்டை போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியில் போங்க. ஒருத்தர் கேளுங்க, தப்பு இல்லை.
இல்லைங்களா? நம்ம கேட்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் கேட்க முடியலையா, ஒய்ஃப் கேளுங்க. ஒய்ஃப் கேட்க முடியலையா, ஹஸ்பண்ட் கேளுங்க. ஏதோ ஆனால் அந்த இதுவை மாற்றணும் இல்லைங்களா? அந்த அட்மாஸ்ஃபியரை மாற்றணும். அது அப்படி ஒரு மாதிரி மனசு ஒரு பாரமாக இருக்கும். அப்படி வேண்டாமே. என்ன பிடிக்குதோ செய்யுங்க. ஓப்பன் ஷாப்பிங் போங்க. போனால் வாங்கணுன்ற அந்த எண்ணத்தோடு போகாதீங்க. சும்மா போயிட்டு வரலாம், சும்மா பார்த்துட்டு வரலாம், அப்படி போகலாமே. என்ன சொல்கிறீங்க? ஆனால் பிடிச்சதை செய்யணும். கொஞ்ச நேரம் ஆனாலும் நம்மளுக்கு பிடிச்சதை செய்யணும். கோவிலுக்கு போகணுமா போங்க, பாடல் கேட்கணுமா கேளுங்க. எனக்கெல்லாம் புக்ஸ், பாடல், உடனே ஏதாவது ஒரு எப்படியோ எனக்கு பிடிச்ச சாங்ஸ் இருக்கும், அதை போட்டு ரீவைண்ட் பண்ணி கேட்பேன். தூக்கம் வரலையா, அந்த மாதிரி பாடல் கேட்டுட்டு படுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்.